Problem solving and Python programming oda unit 2. So data expression and statements. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட்ஸு. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதை வந்துட்டு ஹை லெவல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காகவும் நம்ம பைத்தானுங்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹை லெவலுங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் லாங்குவேஜுங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் நம்ம எழுதுவோம் கோட் அப்படின்றது. ஸோ அதனால் வந்துட்டு இதை ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 1991 கைடோ வேன் ரோசம் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணிருக்கோம், ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலராக மேத்தமெட்டிக்ஸ்க்காக அனகோண்டா அப்படின்னு ஒரு பைத்தான் வெர்ஷனே வருது. ஸோ அது வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா. அதே மாதிரி சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்காகவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட பைத்தான் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் ஒன்றும் கிடையாது. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கை வந்துட்டு நம்ம சிஸ்டம் சைடில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் அப்படின்றது எழுதுவோம். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு தான் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரியான கோட்ஸுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ பைத்தான் அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது 1991 கைடோ வேன் ரோசம் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஸோ வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ, அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு காப்பி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ யார் வேணால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். இது ஏன் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சின்டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் C++ கற்றுக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளேர் பண்ணின நேம்லேயே தான் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம் முழுக்க யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் டேரெக்டாக வேரியபிளை வந்துட்டு அசைன் பண்ணி அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் இங்கே வந்துட்டு சின்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போர்ட்டபிள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி பை, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்மளால் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்டர்பிரட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராமு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பைத்தானில் வந்துட்டு இன்டர்பிரட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இன்டர்பிரட்டர் இல்லை கம்பைலர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜை மெஷினுக்கு புரிகிற மாதிரி பைட் கோடாக, அதாவது வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைனரியாக மாற்றி கொடுக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும், உங்களோட ப்ரோக்ராமுங்கிறத கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இன்டர்பிரட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராம். அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸோ மெஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்பைலர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராமுங்கிறத வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் தான் வந்துட்டு அது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் எரர் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் லைனோட எரரை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் செகண்ட் லைனுக்கான லைனுக்கு போயிட்டே வந்துட்டு அது வந்துட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் லைனை எரர் கிளியர் பண்ணாமல் செகண்ட் லைனுக்கு வந்துட்டு போகாது. ஸோ அதுதான் இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், சரிங்களா. அதே மாதிரியே இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எம்பட் பண்ணிக்க முடியும். ஸோ எம்பட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட C++ ப்ரோக்ராமில் இந்த கோடுங்கிறத பைத்தான் கோடுங்கிறத உங்களால் எம்பட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் பர்பஸ்க்காக, ஸ்டாண்டர்ட் லைப்ரரிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பர்பஸ்க்காகலாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடியே டெவலப்பர்ஸ் அப்படின்றவங்க ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்றத டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கால் பண்ணி அந்த பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பின்னாடி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு பவர்ஃபுல் செட் ஆஃப் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஈஸி கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்குது, சரிங்களா. கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களோட இஃப்எல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு டேட்டா டைப்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், ஸோ இந்த மாதிரியான பூலியன், ஸோ இந்த மாதிரியான டைப் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபியூச்சர்ஸாக கொடுத்துருக்கோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுக்கான மீனிங் சொன்னேன். ஸோ போர்ட்டபிள்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன். இன்டர்பிரட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமுங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரியான ஒரு மெஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதே மாதிரியே எம்படட். ஸோ எம்படட்னா என்னன்னு சொன்னேன் அப்படின்னா C and C++ ப்ரோக்ராம்ஸில் இந்த பர்டிகுலர் கோடுங்கிறத எம்பட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இதில் ஹியூஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரியே பவர்ஃபுல் செட் ஆஃப் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ், அதே மாதிரியே வந்துட்டு ஈஸி டு யூஸ் கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜருங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த பர்டிகுலர் வெப்சைட் போனீங்கன்னா, ஸோ python.orgல டவுன்லோட்ஸ் அப்படின்ற டேபுக்கு போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் அப்படின்றது வந்துட்டு காமிக்கும். இங்கே டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு என்ன இருக்கோ அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு செட்டப் ஃபைல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ரன்னுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்டிகுலர் பைத்தானுங்கிறது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டயலாக் பாக்ஸ் அப்படின்றது காமிக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் வந்துட்டு ஆட் பைத்தான் 3.8 to path அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்துட்டு என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றத செட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்வரான்மெண்டல் வேரியபிள் எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமனாக வந்துட்டு பாத்துங்கிறது வந்துட்டு நீங்கள் எந்த டைரக்டரியிலேருந்து வேணாலும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த என்வரான்மெண்டல் பாத் அப்படின்றது செட் பண்ணுவோம். ஸோ இப்போ வர நியூவர் வெர்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் இது வந்துட்டு அடிஷ்னலாக சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. ஆனால் நீங்கள் பழைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2.7லாம் இந்த வெர்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2.7 அந்த மாதிரியான வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றது செட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத முடிச்சுட்டு க்ளோஸ் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா. இந்த ஆடு பைத்தான் 3.8 to path அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இதை செக் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். How to verify the Python is installed properly or not. ஸோ என்னோட பைத்தானுங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட சி டைரக்டரி அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட என்ன பைத்தான் வெர்ஷன் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ நான் வந்துட்டு 2.7 அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பைத்தான் 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் அப்படின்றது எனக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்வரான்மெண்டல் வேரியபிளுங்கிறது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்வரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். என்வரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இதுதான் வந்துட்டு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்க. ஸோ என்வரான்மெண்டல் வேரியபிளை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எடிட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பைத்தானோட அந்த பர்டிகுலர் பாத்துங்கிறது வந்துட்டு ஆட் பண்ணணும். C:/python27ங்கிறதுல தான் வந்துட்டு என்னோட பைத்தான் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் பாத்துங்கிறத நான் ஆட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றது கொடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் அதாவது வந்துட்டு ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு CMD கொடுத்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 கிரேட்டர் தென் சைனோட வந்துட்டு நிற்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட பைத்தானுங்கிறது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டேரெக்டாக அந்த இடத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கோடுங்கிறது கொடுக்கலாம். 1+1 இந்த இடத்துல நான் கோட் கொடுத்துருக்கேன் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவுட்புட்டுங்கிறது அந்த இடத்துலேயே காமிக்கும். ஸோ உங்களோட ப்ராப்பராக பைத்தானுங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் 2 விதமான மோடு இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராக்டிவ் மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மோடு என்னென்ன மோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ நார்மல் மோடு இல்லை ஸ்கிரிப்டிங் மோடுன்னு அதை சொல்லுவாங்க. இது என்ன நார்மல் மோட் ஸ்கிரிப்டிங் மோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டெக்ஸ்ட் எடிட்டரில் பைத்தான் டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றத நான் டைப் பண்ணிவிட்டு .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் என்னோட ஃபைல் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதை பைத்தான் இன்டர்பிரேட்டரை வச்சு வந்துட்டு ரன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இல்லை ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஸோ அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஐடல் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுறப்போ பைத்தான் அப்படின்ற ஃபோல்டரில் ஐடல் பைத்தான் கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ட்ராக்டிவ் மோடுக்கு வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் டயலாக் பாக்ஸுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அது வந்துட்டு பைத்தான் ஷெல் அப்படின்ற நேமில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோட் கொடுக்கலாம். ஸோ 20 + 55 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடனடியான அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ A = 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10ங்கிறது 7 அசைன் ஆகும். திருப்பி நான் A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்டர் பண்ணுறப்போ அதுக்கான ரிசல்ட் 10 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ A, B, Cன்னு கொடுத்துருக்கேன் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட் வேரியபிளில் ராமனும் ரெண்டாவது வேரியபிளில் வந்துட்டு 10னும் ஸோ மூணாவது வேரியபிளில் 12.5னும் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஏன்னு மட்டும் கொடுக்குறப்ப ராம்ங்கிறது பிரிண்ட் ஆகும், பின்னு கொடுக்குறப்ப 10னும் சி கொடுக்குறப்போ 12.5னும் எனக்கு வேல்யூஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோடுங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பைத்தான் ஷெல்லில்
ஸ்கிரிப்ட் இல்லை நார்மல் மோடு. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உங்களோட பைத்தான் செல்லிலேயே ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நியூ ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நியூ ஃபைல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் கொடுக்கணுமோ அந்த ப்ரோக்ராம் அப்படின்றத வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபைலுக்கு போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்து .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் உங்களோட ஃபைலை வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட அந்த பர்டிகுலர் இதுலேயே அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எடிட்டர்லேயே உங்களுக்கு ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அந்த ரன்னுங்கிற மெனுவுக்கு போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமோட அவுட்புட் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஷெல்லில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி. ஸோ செல்லில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவுட்புட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணுமா, வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னா ஸோ இதை டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு F5 அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இதே ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ ரன் மெனுவுக்கு போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்றது கொடுக்கலாம், இல்லை வெறும் அதை வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு F5 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு ஷெல்லில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் ரெண்டு மோடு இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோடுங்கிறது உங்களோட ஷெல்லில் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஷெல்லிலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ அங்கேயே வந்துட்டு நீங்கள் கோட் அப்படின்றது கொடுப்பீங்க, அதுக்கான அவுட்புட்டுங்கிறது அடுத்த லைன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். அதிலே வந்துட்டு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு ஒன்று வந்துட்டு போய் அங்கே வந்துட்டு கண்டென்ட் எல்லாம், அதாவது ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி அதை .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் நார்மல் மோடு இல்லை ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துட்டு எப்படி பார்க்கணுன்னு சொன்னேன். ரன் மெனுவுக்கு போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது காமிக்கும். இல்லை வந்துட்டு F5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ இதுக்கான டாபிக்ஸ் ஓவர் வியூ அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டாபிக்ஸ் ஓவர் வியூவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் இன்ட்ரடக்ஷன். ஸோ பைத்தான் எப்போ வந்துட்டு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1991 கைடோ வேன் ரோசம் அப்படின்றவரால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு பைத்தான். அதே மாதிரி ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஹை லெவல் ப்ரோக்ராமிங், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பைத்தானை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ வெப் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ்க்காக, அதே மாதிரி சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தோம். இது வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன், அதாவது வந்து சின்டாக்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போர்ட்டபிள், ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இதே மாதிரி வந்துட்டு இதில் இன்டர்பிரட்டர் சிஸ்டம், கம்பைலருங்கிறது வந்துட்டு C++ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரட்டர், ஸோ லைன் பை லைன் வந்துட்டு கம்பைலேஷன் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி உங்களோட C++ ப்ரோக்ராமில் ஈஸியாக வந்துட்டு பைத்தான் கோடுங்கிறத எம்பட் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு ஹியூஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரியே பவர்ஃபுல் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஈஸி டு யூஸ் கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. கண்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ்ங்கிறது இஃப் எல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது வந்துட்டு இங்கே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அதுக்கான ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பைத்தான் இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டருங்கிறது நான் சொன்னேன், பைத்தான் இன்டர்பிரட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தட் ரீட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். ஸோ பைத்தானுக்கு இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? ஸோ உங்களோட பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லினக்ஸில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் யூசர் லோக்கல் பென் அதுக்குள்ளே வந்துட்டு உங்களோட பைத்தான் அப்படின்ற ஃபோல்டர் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் C டிரைவில் டேரெக்டாக பைத்தானோட அந்த வெர்ஷனோட வந்துட்டு உங்களோட ஃபோல்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு ஐடில் பைத்தான் கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஷெல்லுக்கு வந்துட்டு போய் நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு 3 கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். அங்கே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஸோ உங்களோட கமாண்டுங்கிறத கொடுத்து அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தான் இன்டர்பிரட்டரை நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய வழி. சரிங்களா? இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனுங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த லைன்லேயே உங்களோட ரிசல்ட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகிடும் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இதில் வந்துட்டு 2 விதமான மோட் பார்த்தோம். ஸோ நார்மல் மோடு, இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லிட்டு. இன்ட்ராக்டிவ் மோடுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் மெனுவுக்கு போயிட்டு நாம் வந்துட்டு ஐடில் பைத்தான் கை அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். உங்களுக்கு பைத்தான் ஷெல்லுங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பைத்தான் ஷெல்லில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இமீடியட் ஃபீட்பேக் ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது அடுத்த லைன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான மோடுக்கு பேர் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். இல்லை நார்மல் ஆர் ஸ்கிரிப்டிங் மோடுங்கிறது என்னது, ஸோ அந்த கமாண்ட் லைன் ஷெல்லுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கிரியேட் பண்ணி ஸோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் என்னோட ப்ரோக்ராம் அப்படின்றது ஸ்டோர் பண்ணுவேன் .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு F5 அப்படின்ற கீ கொடுத்து நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், கமாண்ட் லைனில் வந்துட்டு என்னோட அவுட்புட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரியான மோட், அதாவது வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமாக ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணக்கூடிய மோடை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் இல்லை ஸ்கிரிப்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்த டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.